பசங்களா எப்படி இருக்கீங்க எல்லாரும்? How are you guys? Hi Khushi G. Yes, I'm here. Who else is there? நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இந்த செஷன் நான் எத்தனை வாட்டி ரீஸ்கெடியூல் பண்ணேன்னு எனக்கே தெரியாது. Hello everyone. நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? Can you all see and hear me clearly? Chat boxல சொல்லுங்க. Hi Magita. Hello Jyoti. Hi Sindhuja. Hello. Yes, so finally ரொம்ப நாள் கழிச்சு we are here. So pedigree analysis எனக்கு வந்து மொத்தமா டாபிக் இங்க ஃபிட் ஆகல. So we will talk about mutations. Mutation முடிச்சிட்டு pedigree analysis ஓட கொஞ்சம் டிப்ஸ் நான் கொடுக்கிறேன். Okay, very simple tips. Yes, hello. நான் நல்லா இருக்கேன்மா. Thank you so much for asking. Hi bright. Thank you guys. Thank you. Yes. Okay, so class start ஆயிடுச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லுங்க. கொஞ்சம் 2 minutes லேட் ஆயிடுச்சு. So yes. Right. Okay, hi Abhishek Raja. Hello everyone. Okay, so finally நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். Okay, ரொம்ப I will not go late. Okay, so we will start. Okay? My name is Ashima Joshi. உங்கள யாராவது புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா my name is Ashima Joshi. நான் படிச்சது வளர்ந்தது எல்லாமே சென்னையில, பட் எங்க ஊர் வந்து கேரளா, from Wayanad. So I'm here. நான் வேதாந்துல 2 வருஷமா I am teaching students 11th 12th droppers botany சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். Okay, so yes, I am a biology master teacher. Vedantu fan boy. Okay, hi SK. I'm good. So yes, இதுதான் வந்து a little about myself. I did my BSc MSc எல்லாமே தமிழ்நாட்டுல தான். BSc from Chennai WCC college, உங்களுக்கு தெரியும் நான் Women's Christian College, and MSc from PSG College of Arts and Science, அது உங்களுக்கு தெரியும்னா from Coimbatore. Okay, and what else? Yes, அதுக்கப்புறம் I wrote this exam called CSIR UGC NET. இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. This is for becoming college lecturer. அதுக்கப்புறம் PhD பண்றதுக்காக எக்ஸாம். So அதை நான் எழுதி ரேங்க் வாங்கியிருந்தேன் in 2020. Okay, thank you SK, thank you so much. Right now, இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாமே all the topics I couldn't fit அந்த main slideல. அதனால we will first வந்து நம்ம mutation படிச்சு அதுக்கப்புறம் pedigree analysis போலாம். Okay, this lesson is a little bit tough கொஞ்சம் இல்ல. So இதுல என்ன பண்ணுவோம்னா after the lesson is over நான் ஒரு செஷன் ஃபார் ஒன்லி கொஸ்டின்ஸ் பண்றேன். ஓகே, சோ இன்னைக்கு பெடிகிரி அனாலிசிஸ் என்ன அப்படின்னு மட்டும் தான் படிப்போம். ஓகே, we will not go into questions. அதுக்கப்புறம் I will take a session only for questions. ஓகே, சோ இன்னைக்கு மெயினான கான்செப்ட்ஸ் கொஞ்சம் டிப்ஸ் இருக்கும். ஓகே, வெரி ஸ்மால். ஓகே, எனக்கு ஐ திங்க் ஒரு 10-15 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். சோ அவ்வளவு குட்டியா தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பெடிகிரி அனாலிசிஸ். சோ அந்த டிப்ஸை நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் இல்லனா நம்ம குவிஸ் ஃபார்ம்ல நம்ம எடுத்துக்கலாம். that time we will explain. ஓகே, ஒவ்வொரு क्वेश्चनலயும் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படினு that time we will do. ஓகே, சோ பெடிகிரி அனாலிசிஸ் ஓட மெயினான கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். ஓகே, now yes, நான் எல்லா செஷனோட பிடிஎஃப்யூ I put it into our Telegram channel, so all of you please do follow the Telegram channel. இதான் நம்மளோட QR code. அது இல்லனா if you want the link அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், you can check it out. Okay, menti வேணுமா? we quiz பண்ணலாம். Okay, thank you Magita. அது போதும். That's more than enough. Okay, if you believe in me then that's எனக்கு வேற எதுமே கேக்குறதுக்கே இல்ல உங்ககிட்ட. Okay, right, so இங்க யாராவது புதுசா வந்திருக்கீங்கன்னா please do subscribe the channel and share பண்ணுங்க உங்க friends கிட்ட, because it's very important. Okay, உங்க support வந்து throughout always வந்து is very important for us. Okay, right, so we'll start with mutation. Mutation is a phenomenon which results in alternation of DNA sequences. நீங்க எல்லாரும் molecular base of inheritance படிக்கிறீங்களா ஸ்கூல்ல? Did you learn about the structure of DNA? Biomolecules le படிச்சிருப்பீங்களே, DNA ஓட structure, double helical structure. Okay, அதுல வந்து sugar phosphate bonds இருக்கும், and அதான் வந்து backbone, and then we learned about nitrogenous bases. அது எல்லாமே நம்ம biomolecules ல molecular base of inheritance நம்ம எல்லாத்தையும் படிச்சிட்டோம். So in the
in the DNA sequence when there is a what do you say alteration, okay, alteration வந்து ஏதாவது குட்டியான change வந்துச்சு அப்படினா we call it as mutation. Yes, and consequently results in change in the genotype and the phenotype of an organism. அது எப்படி வரும்? நமக்கு தெரியும் ஒவ்வொரு DNA sequenceலயும் வந்து we have three nitrogenous bases. So every 3 nitrogenous bases வந்து ஒரு it will form an amino acid. Yes, நீங்க படிச்சிருக்கீங்களா அது? Transcription படிச்சிருக்கீங்களா? Yes, we know that DNA oda information lende when we convert it to mRNA, we call it as transcription, and every 3 bases will give rise to one amino acid. Okay, so on the basis la ungalku change varumbodhu kandipa amino acid change aidumla. Amino acid change aichna protein change aidum. Protein change aichna and the gene oda expression change aichu, nama characteristic change aichu. Yes, so அது வந்து ஒரு domino effect அப்படினு சொல்லுவோம், ஒரு link reaction. ஒரு இடத்துல பிரச்சனை வந்துச்சுனா அது அப்படியே கண்டினியூ ஆயிடும். Yes, so அதான் வந்து consequently results in changes in the genotype லயும் change வரும், phenotype லயும் change வந்துரும் of an organism. Okay, now since genes are known to be located on chromosomes, இதையும் நம்ம படிச்சிருக்கோம். Yes, genes எங்க இருக்கும்? chromosomes தான் இருக்கும். Okay, அதான் நம்ம வந்து ஃபுல்லா படிச்சதே is that only. Alteration in chromosomes result in abnormalities or aberrations. அந்த குரோமோசோம்லயே, அதாவது இங்க வந்து DNA சீக்வென்ஸ்ல அந்த நைட்ரோஜனஸ் பேசஸ்ல சேஞ்சஸ் வந்தா எப்படி இருக்கும் அப்படினா நம்ம DNA ல மியூட்டேஷன் குரோமோசோம்லயே மாறிடுச்சு அப்படினா it will lead to bigger problems. Okay, ஒரு குரோமோசோம் மொத்தமா வந்து ரெப்ளிகேட் ஆயிடுச்சு அப்படினா ரெண்டு காப்பி உங்களுக்கு வந்துச்சுனா yes, that's a bigger problem ல. So DNA வந்து குட்டியா இருக்கும். Yes, it's at a very smaller pace. ஆனா இங்க ப்ராப்ளம் வந்துச்சுனா it becomes very very huge. So நம்ம கையில இருக்காது அதுக்கு அப்புறம். Okay, so chromosomal abnormalities இல்லனா aberrations இருக்கலாம். Now mutation, நான் சொன்ன மாதிரி mutation வந்து if there is a change in a single base pair, okay, ஒரு base pair போயிட்டு இன்னொரு base pair வச்சு if we are what do you say replacing it, okay, அப்படினா you have point mutation. Example sickle cell anemia. Okay, so change in one base இல்லனா ஒரு base pairல change ஆயிடுச்சு அப்படினா ரொம்ப மைனரான change, okay, மைனரான mutation, but it causes point mutation. Example வந்து sickle cell anemia. Okay, இங்க deletions and insertions of base pairs of DNA. Okay, ஏற்கனவே இருக்கிற ஒரு சீக்வென்ஸ்ல எக்ஸ்ட்ராவா அவங்க வந்து இன்சர்ட் பண்ணாலோ இல்லனா இருக்கிற சீக்வென்ஸ்ல ஒரு நைட்ரோஜனஸ் பேஸோ பேஸ் பேரோ வந்து delete பண்ணாலோ then you call it as அப்ப வந்து இது result will be frame shift mutation. Okay, Australian acacia is a phylloid or phylloclade. It is a phylloid. Yes, Esvita, phylloclade is for cactus. Okay, right, so frame shift mutation வந்துரும். So deletion insertion வந்துச்சு அப்படினா மொத்தமா அந்த சீக்வென்ஸ்ல வந்து either addition வந்துச்சு இல்ல அது subtract type போயிடுச்சுல, so that will change the entire, அதுக்கு அப்புறம் வர எல்லா bases-யும் இல்லனா அதுக்கு அப்புறம் வர எல்லா information-யும் வந்து change ஆயிடும். So it's called as frame shift mutation. Examples நான் காட்டுறேன். Okay, இங்க disease, okay, examples வந்து cystic fibrosis and some forms of cancer வரதுக்கு chance இருக்கு because frame shift mutation ஆச்சு. This is a bigger range. Okay, இப்போ mutagen, இந்த mutationல எந்த காரணத்தினால நடக்குது அப்படினா many chemical and physical factors that induce mutations. Okay, so chemical factor இருக்கலாம், chemical reason இருக்கலாம், இல்லனா physical reason இருக்கலாம். எந்த ரீசன்னால mutation நடக்குதோ அந்த reason, that cause is called as a mutagen. Hi Ansi. Okay, UV radiations can cause mutation in organisms. அதே மாதிரி நிறைய chemicals இருக்கு. இப்போ for example நம்ம gel electrophoresis க்கு யூஸ் பண்ற ethidium bromide இருக்குல, okay, ethidium bromide வந்து is a mutagen. அதனால தான் நம்ம லேப்ல ethidium bromide யூஸ் பண்ணி gel electrophoresis பண்ணும்போது they ask us to wear very high quality protective gloves. நம்ம தொடர்றது கூட ரிஸ்கா இருக்கலாம் அப்படினு சொல்லிட்டு they will not let us wear. யூசுவலா வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணவே விட மாட்டாங்க. Okay, it's a causing factor. Ethidium bromide is also, அது வந்து chemical. Okay, இங்க physical and chemical இருந்துச்சுல, so physicalக்கு UV radiation ஏற்கனவே இருக்கு, நான் chemicalக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். Okay, mutagen.
Okay, something that causes mutation is called as mutagen. இப்போ மறுபடியும் mutation. இது gene mutation. Okay? So gene-லயும் நமக்கு mutation வரலாம். நான் சொன்ன மாதிரி DNA sequence-ல mutation வரலாம். அது இல்லனா chromosome-லயும் நமக்கு mutation வரலாம். Two types இருக்கு. Okay? Now, gene-ல substitution. Okay, so gene-ல substitution. Substitution என்ன? ஏற்கனவே இருக்க ஒரு பேஸை எடுத்துட்டு இல்லனா பேஸ் பேரை எடுத்துட்டு இன்னொரு பேஸை வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டாங்க. ஓகே, இல்ல நான் இல்லப்பா இன்னொருத்தர் வந்து இப்போதைக்கு நீங்க வெச்சுக்கோங்க அப்படினு சொல்லிட்டு they are substituting with another base pair. அது வந்து substitution. Okay? The other one is frame shift. நாம ஏற்கனவே சொல்லிட்டோம், நான் சொன்ன மாதிரி insertion இல்ல deletion வந்துச்சுனா frame shift mutation வரலாம். Okay? Now, substitutionல transition, transversion two types of further இருக்கு, but அது வந்து ரொம்ப important கிடையாது. Okay, let's stick to NCERT only. இதுல types இருக்கு அப்படினு மட்டும் நீங்க கத்துக்கோங்க. Okay, transition, transversion கூட நடக்கலாம். Okay, இங்க it can swap. So agingங்கிறது வந்து GA-வா வரலாம். So அந்த மாதிரி இருக்கிற changes கூட வரலாம். Right? Frame shift வந்து deletion இல்ல additionனால. Okay, deletion இல்ல insertionனால frame shift mutationம் வந்து it can cause. Right? நீங்க ரொம்ப எழுத வேண்டாம், you will get the PDF. நான் அனுப்பிடுறேன். So இந்த மொத்தமான டேபிள் flow chart எல்லாமே வந்து அதுல இருக்கும். So don't worry about it. Okay, addition deletion. Yes. Okay, Anzi. Base substitution. Okay? So நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நாம பார்க்கலாம் எப்படி இருக்கும், எப்படி நடக்கலாம் அப்படினு we will see. So transition, transversion இருக்கு சொன்னல. So transition வந்து pyrimidine to pyrimidine. Okay, அதாவது T ல இருந்து if it's moving to C, then we call it. So transition ஆயிடுச்சு. ஆனா ரெண்டுமே pyrimidines தான். Okay, so ஒரு அளவுக்கு தான் வந்து harm வரும். Yes, there is a limit to which it can change. Right? அதுவே வந்து purine to purine, அதுவும் வந்து transition தான். ரொம்ப change இல்ல because it's within purines only. Okay, ரெண்டுமே A யும் G யும் ரெண்டுமே வந்து purines தான். Okay, so A இந்த இடத்துல G வந்துச்சு அப்படினா purine to purine, that's called as a transition. இது வந்து நம்ம base substitutionல. Okay, this will come. இது நம்ம எங்க படிச்சோம்? Point mutationல படிச்சோம். Yes, point mutationல ஒரே ஒரு base pair மாறிடுச்சு அப்படினா என்னன்னா we have transition. Okay, T to C or C to T. Okay, அது வந்து within pyrimidine only. அப்போ ரொம்ப வந்து change வராது. Purine to purine ரொம்ப change வராது. Okay, அது வந்து நம்மளோட transition. ஆனா இது base substitution தான், point mutation தான். எல்லாமே ஒரே category. Okay, we'll see and see, we'll see. Right, hi Zed, hello Mohan, good evening. இப்போ transversion அப்படினு வரும்போது அந்த குரூப்பே மாறிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா pyrimidine to purine இல்லனா purine to pyrimidine. Yes, so T-ங்கிறது வந்து T to C னா பரவாயில்ல. ஆனா T if it becomes A or G, it is a bigger problem. Okay, it is a bigger problem. So purine to pyrimidine இல்ல pyrimidine to purine வரும்போது அது இன்னும் change ஜாஸ்தி ஆயிடுச்சுல. Base substitution தான், base இல்ல base pair substitution தான், point mutation தான். ஆனா change வந்து எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா it's a little more different. Okay, now frame shift mutation இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். So normal translation இது வந்து it's a given sequence. Yes, so ACG, AGG, ACU. So இது மொத்தமா வந்து given sequence. இதுக்கு ஏத்த மாதிரி amino acids இது வந்து இவங்க ஃபார்ம் பண்ற amino acids எல்லாம் சேர்த்து they will form a protein also. Okay, right. So இதுலயே வந்து இப்போ ஒரு +1 frame shift நடந்துச்சு அப்படினா, okay, +1 frame shiftனா அவங்க இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு பேஸ் பேரை அவங்க எங்க இருந்து தூக்கி போட்டு இங்க போட்டுட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க. சோ ACG, AGG. ஓகே, ACG வந்து either they added or they removed. ஓகே, ACG, GG, ACU, GCAU. ஓகே, சோ இங்க வந்து அவங்க இத you can take இது வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு கூட எடுத்துக்கலாம், இல்ல இன்சர்ட் பண்ணிட்டாங்கன்னு that's also fine. But நீங்க பாத்தீங்கன்னா அந்த மொத்தமா the sequence has changed. Yes, the entire sequence has changed. So இதுதான் வந்து frame shift. So ஒரே ஒரு base pair ஓட changeனால மொத்தமா அங்க வந்து
it has changed. So இவங்க ஃபார்ம் பண்ற நீங்க பாத்தீங்கன்னா the amino acids they are forming are also different. Okay, இந்த ஒரே ஒரு பேஸ் பேரோட சேஞ்ச் ஆகல. Insertion நடக்கலாம் இல்லனா deletion நடக்கலாம். So if you insert one extra also, if you delete one extra also, அந்த மொத்தமா கோட் மாறிடுச்சுல. We know அந்த கோட் ரீட் பண்ணும்போது ப்ராப்பரா சீக்வென்ஸ்ல இல்லனா கோட் மாறி அமினோ ஆசிட் மாறி புரோட்டீனே மாறிடும். Yes, this is what happens in frame shift mutation. In what do you say, addition or deletion la. Okay, insertion இல்லனா deletion la இப்போதான் வந்து frame shift mutation நடக்கலாம். Yes, so -1 அப்படினா அவங்க எடுத்துட்டாங்க அப்படினா this is also going to change. So +1 வந்து addition, -1 na deletion. Okay, so இதனால என்ன நடக்கலாம்? Change in the entire sequence after mutation. Okay, mutation க்கு அப்புறம் இருக்கிற இதுல தான் வந்து change வரும். Yes, so the point of mutation is that after that மொத்தமா மாறிடும். அது வந்து we call it as frame shift mutation. Okay, addition இல்ல deletion, whatever it is. இப்போ chromosomal mutation சொல்றேன். இதுல வந்து we are not talking about நம்ம DNA sequence பத்தி பேசல. அந்த chromosome structureலயே வந்து difference வந்துச்சு அப்படினா we call it as chromosomal mutation. Okay, hi Bibisha. Right, so deletion. Okay, இங்க வந்து deletion வந்துச்சு மறுபடியும். ஆனா இது வந்து chromosomal mutation இல்ல. Okay, so இங்க A B C D E F இருக்கு. இதுல B வந்து B is gone. So delete ஆயிடுச்சு. அந்த chromosome structureலயே வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா ஒரு ஜீனை வந்து delete பண்ணிட்டாங்க. Okay, this is at the chromosome level. Duplication னா இந்த B வந்து ரெண்டு வாட்டி வந்துருச்சு. Yes, inversion நீங்க பாத்தீங்கன்னா so A B C D E F அந்த ஆர்டரே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. Okay, the entire order is changed. எதோட order of genes. Okay, so chromosomesல நிறைய genes இருக்கலாம். genesனா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கு. நான் இங்க தான் இருப்பேன். Okay, நான் இந்த பொசிஷன்ல தான் இருப்பேன். So அந்த பொசிஷனை மாத்திட்டோம்னா it becomes very difficult. Yes, so இது வந்து chromosomal mutation. Yes, so inversion ஆயிடுச்சு. And translocation னா ஒரு chromosome இன்னொரு chromosome ஓட வந்து if they are changing. homologous chromosome கூட change நடக்குதுன்னா that is recombination. இது homologous இல்ல. பாத்தீங்கன்னா A B C D E F வந்து இன்னொரு அதே செல்ல வந்து இன்னொரு chromosome ஓட எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படினா பொசிஷன் மாறிடுச்சுல மறுபடியும். Okay, they don't belong in the right chromosome. So இங்கேயும் வந்து பெருசா you can have a lot of diseases. Okay, you can have a lot of diseases. So chromosomal mutation la chromosome level la illa gene level la we can have deletion, duplication, inversion illa translocation. Okay, now genetic disorders வந்து Mendelian disorders இருக்கு, chromosomal disorders இருக்கு. Okay, இங்க chromosomal disorders படிச்சாதான் we can go into pedigree analysis. So genetic disorders la in the mutation nala, okay, mutation nala வந்து two types of disorders வரலாம், Mendelian இல்லனா chromosomal disorders. இதுல Mendelian disorders வந்து alternation of mutation in single gene. நம்ம சொன்ன மாதிரி DNA ல, okay, DNA ல point mutation, frame shift mutation அப்படி நடந்துச்சுனா we call it as Mendelian disorders. Yes, at DNA level. Okay, chromosome level mutation நடந்துச்சு அப்படினா we have chromosomal disorders. So deletion or a part of chromosomes or aneuploidy. Aneuploidy என்னன்னு நான் சொல்லி தரேன். Okay, Mendelian disorders ல autosomal இருக்கு, sex chromosomal இருக்கு. Okay, so autosomal வந்து dominant recessive, two types. இப்போ இங்க வந்து என்ன நடக்குதுன்னா அந்த mutation நடந்த DNA sequence, okay, it can be on the dominant allele. Okay, dominant allele இப்போ capital A வந்துச்சு அப்படினா that person will have the disease. ஏன்னா dominantல ஒரு காப்பி இருந்தாலே போதும்.
எஸ் ஸோ டாமினன்ட்ல ஒரு காப்பி ஹெட்ரோசைகஸா இருந்தாலும் உங்களுக்கு வந்து டிசீஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு, ஹோமோசைகஸ் டாமினன்ட்னாலும் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, தென் ரிசெசிவ்னா ஸ்மால் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு டிசீஸ் வரதுக்கு சான்ஸ். அண்ட் ஸ்மாலோட எஃபெக்ட் எப்போ வரும்? அது ஹோமோசைகஸா இருக்கும்போது மட்டும்தான். ஓகே, சோ only homozygous அப்ப மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டிசீஸ் வரும். எஸ், டாமினன்ட்னா ஹோமோசைகஸா இருந்தாலும் ரிசெசிவா இருந்தாலும் டிசீஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. எஸ், now if sex chromosomes na we have again dominant recessive இருக்கும். இதுல X chromosome ல if we have a dominant X chromosome ல recessive, okay, Y chromosome ல dominant, Y chromosome ல recessive. Again sex chromosomes ல வந்து X linked இருக்கலாம், Y linked இருக்கலாம். Okay, two types வந்து அங்கே வந்துடலாம். Chance இருக்கு. There's a high chance of anything happening. Okay, so autosomal dominant recessive diseases இருக்கு, sex chromosome dominant recessive இருக்கு, X linked dominant recessive இருக்கு, Y linked obviously, but Y linked எப்படி வந்தாலும் it doesn't matter. Okay, males மட்டும் தான் வந்து disease வரும். Okay, now examples. இதை தயவு செஞ்சு either you take a screenshot இல்ல நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் PPT PDF வந்து குரூப்ல அனுப்புற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆனா மொத்தமா எக்ஸாம்பிள்ஸ் வந்து they have put it up. Okay, so you can take a screenshot also. So mental disorders எல்லாம் நம்ம படிக்கிறோம். Color blindness we will learn. Myotonic dystrophy ரொம்ப படிக்க மாட்டோம் because that's a autosomal dominant. Okay, hemophilia படிப்போம், sickle cell anemia we will learn, fetal cytonuria we will learn, thalassemia we will learn. Okay, so இதெல்லாம் நம்ம வந்து டீடைலா பொறுமையா படிக்கலாம். Chromosomal disorders we will learn Down syndrome, Klinefelter syndrome, Turner syndrome. இது மூணுமே we will learn. Okay, hi Sarfraj. Right, these are the examples. Okay, so Mendelian disorders are examples, chromosomal disorders are examples வந்து படிக்கணும். Okay, very very important. இப்போ அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து autosomal dominant, autosomal recessive, sex linked dominant, sex linked recessiveல போட்டுருக்காங்க. Okay, இதோட எக்ஸாம்பிள்ஸ் இப்போ ரெட் சிண்ட்ரோம்ங்கற எக்ஸாம்பிள் வந்து நம்ம NCERT புக்ல இல்ல, ஆனா கேக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. So you can take a screenshot இங்கேயோ. Okay, so myotonic dystrophy வந்து நான் சொன்ன மாதிரி autosomal dominant. Okay, so autosomal dominant நம்ம படிக்கும்போது usually generation skip ஆகாது. Okay, நிறைய சான்ஸ் இருக்கு for every generationல disease வரதுக்கு சான்ஸ் இருக்கு. So அதனால நீங்க pedigree நீங்க பாக்கும்போதே வந்து மொத்தமா நிறைய diseases இருக்குனா there is a chance of autosomal dominant. Okay, autosomal recessive na usually skip பண்ணலாம். Okay, so அந்த மாதிரி டிப்ஸ் தான் நான் கொடுப்பேன் இன்னைக்கு. கான்செப்ட் மட்டும்தான் for pedigree analysis. Okay, problems we will do slowly. Right, so autosomal recessiveல cystic fibrosis இருக்கு, sickle cell anemia, fetal cytonuria. Okay, sex linked recessive, thalassemia, hemophilia, color blindness, and sex linked dominant red syndrome. Red syndrome no வந்து we will not learn much. Okay, மத்தது எல்லாமே we will learn ப்ராப்பரா in detail நான் சொல்லி தரேன். Okay, பொறுமையா எல்லாத்தையும் ஒரே நாள்ல வந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும். Okay, so பொறுமையா we will learn. Now we have pedigree analysis. Okay, analysis of traits in several of generations. Okay, இப்போ நிறைய diseases வந்து ஒரே generationல படிச்சா பத்தாது. Okay, maybe you don't have the disease, but when you learn your entire family, okay, so நீங்க சொல்லுங்க, நீங்க படிக்கும்போது சின்ன வயசுல family tree வாசிட்டு வாங்கன்னு சொல்லிருக்காங்களா? Yes, why did you join Malayalam channel, ma'am? Because I am a Malayali. இத சொல்லுங்க, நான் கேட்டதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. படிச்சிருக்கீங்களா, பண்ணிருக்கீங்களா, ஃபேமிலி ட்ரீ பண்ணிருக்கீங்களா? எஸ், அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படியே மாமா எல்லாரும் வரைஞ்சு. எஸ், have you done that? So pedigree analysis வந்து scientist வந்து பண்ற family tree தான். Yes, it's very common. So we are going to, but இங்க வந்து மொத்தமா டார்க்கான அந்த diseases பத்தி மட்டும் தான் நம்ம வரைவோம். Okay, so drawing a family tree of diseases, அதுதான் நம்மளோட pedigree analysis. Okay, thank you Magita. In the pedigree analysis, the inheritance of particular trait is represented in the family tree over generations. Okay, அப்பதான் நமக்கு தெரியும், okay, நமக்கு எவ்வளவு chance, what is the possibility
இந்த டிசீஸ் நம்மளுக்கு வரதுக்கு எந்த வாட் இஸ் அ பாசிபிலிட்டி இல்லைன்னா ப்ராபபிலிட்டி ஓகே அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். நிறைய ஜெனடிக் டிசார்டர்ஸ் வந்து நம்ம அப்படி படிச்சிட்டோம்னா we can do. ஸோ சில டிசீசஸ் வந்து ஜெனட்டிக்கா இருந்தாலும் நம்ம லைஃப் ஸ்டைல் பொறுத்து இருக்கும். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் டயபிட்டிஸ். ஓகே டயபிட்டிஸ் we say it is hereditary அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ எனக்கு வந்து சுகர் இல்ல டயபிட்டிஸ் வந்தா ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இஃப் யூ கண்ட்ரோல் நம்ம லைஃப் ஸ்டைல வந்து நம்ம சுகர் இன்டேக் கம்மியாயிடுச்சு ஓகே கம்மியா நம்ம பார்த்துட்டு தான் நம்ம சாப்பிடுவோம் எவ்ரிதிங் இஃப் வி ஆர் வாட்ச்ஃபுல் நம்ம லைஃப் ஸ்டைல்ல எக்ஸசைஸ் இருக்கு குட் ஃபுட் இருக்கு அப்படின்னா ஹெல்தி பேலன்ஸ்ல போயிட்டு இருக்குன்னா we can prevent ஓகே நிறைய டிசீசஸ் ஜெனட்டிக்கா இருந்தாலும் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே சோ நம்ம இத பத்தி படிக்கிறது இஸ் டு ஹெல்ப் our future generations. ஓகே நீங்க எல்லாம் ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஸோ கண்டிப்பா யூ வில் ஹேவ் டு லேர்ன் கொஞ்சம் பெடிகிரி அனாலிசிஸ். அப்பதான் யூ கேன் ஆல்சோ ஹேவ் ஐடியா ஓகே இந்த 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 பேஷண்ட்க்கு வந்து இந்த மாதிரி டிசீஸ் இருக்கு ஓகே மேபி இது வந்து ஜெனட்டிக்கலா இருக்கலாம் ஓகே மேபி வந்து அவங்களுக்கு தெரியல போல யூ கேன் டெல் தெம் எஸ் திஸ் இஸ் அ ஜெனட்டிக் டிசீஸ் வேற யாருக்காவது இருக்கா ஓகே நிறைய டிசீசஸ்க்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி கேட்பாங்க ஓகே இட் இஸ் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி வந்து டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகுது இல்லைன்னா எப்படி டிசீசஸ் வந்து ஜீன்ஸ்ல இட் இஸ் கெட்டிங் கேரிட் அப்படின்னு படிக்கிறது தான். ஓகே சோ டோன்ட் திங்க் இது வந்து யூஸ்க்கு ஆகாது அப்படின்னு. ஓகே சின்ஸ் யூ கைஸ் ஆர் ஆல் நான் சொன்ன மாதிரி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் யூ நீட் டு லேர்ன். So there are 4 main types of traits studied via pedigree analysis. நான் சொன்ன மாதிரி autosomal dominant, autosomal recessive, X-linked recessive, X-linked dominant. Y-linked நம்ம நிறைய படிக்க மாட்டோம் ஏன்னா Y-linked வந்துச்சுன்னா all the males தான். ஓகே அந்த பெடிகிரிலேயே வந்து மேல்ஸ் எல்லாமே அஃபெக்டடா இருக்கும். That's very easy. Okay. But இந்த 4 main types தான் கேட்பாங்க. So autosomal dominant seldom skips a generation. Okay. Seldomனா என்ன very rarely. Okay seldomனா rare-ஆ தான் skip ஆகும். Okay so usually வந்து எல்லா ஜெனரேஷன்லயும் உங்களுக்கு டிசீஸ்டான பர்சனா நீங்க பார்க்கலாம். ஓகே இவங்க வந்து ஆட்டோசோமல்னால நோ டிஃபரன்ஸ் ஃபீமேல் மேல்ங்கிற டிஃபரன்ஸ் கிடையாது. ஓகே நாட் பேஸ்ட் ஆன் செக்ஸ். ஓகே so equally in males and females. Okay so it's not based on sex right இது autosomal dominant. அதுவே autosomal recessive na it may skip a generation. Okay recessive la so recessive க்கு அந்த டிசீஸ் வரதுக்கு சான்ஸ் கம்மி இல்ல. யூ நீட் போத் ஹோமோசைகஸ் ரெசசிவா இருந்தா மட்டும்தான் நமக்கு டிசீஸ் வரும். சோ அதனால இட் கேன் ஸ்கிப் அ ஜெனரேஷன். ஓகே எல்லா ஜெனரேஷன்லயும் உங்களுக்கு வந்து டிசீஸான பர்சனை தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ரைட். சோ இட் கேன் ஸ்கிப் அ ஜெனரேஷன். உங்களுக்கு வந்து அந்த பெடிகிரில ஸ்கிப் ஆயிடுச்சு அப்படின்னா there is a chance of autosomal recessive. அப்புறம் செக்ஸ் லிங்க் டாமினன்ட். ஓகே so sex linked dominant na more in females ஏனா X linked ல. yes so X linked வந்து இப்போ females கிட்ட ரெண்டு X chromosomes இருக்குது. sometimes it's good also sometimes it's bad also. okay so ரெண்டு copies of X chromosomes இருக்கனால ஒண்ணுல dominant disease இருந்தாலே வந்து வந்துரும். yes males ஒண்ணு தான் இருக்கு. so அந்த ஒண்ணு வந்து recessive-ஆ இருந்தாலும் அவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க right. so males have an advantage here. sex linked dominant diseases வந்து males கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஏன்னா அவங்க கிட்ட வந்து ஒரே ஒரு X தான். அந்த X வந்து in case அது recessive ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க தப்பிச்சிட்டாங்க டிசீஸ் வராது. ஆனா ஃபீமேல்ஸ்ல ஒரு காப்பி ஆஃப் டாமினன்ட் ஒரு காப்பி ஆஃப் செக்ஸ் லிங்க்ட் டாமினன்ட் டிசீஸ் இருந்தாலே போதும் they will get the disease. okay so that's why here more in females. அதுவே sex linked recessive னா more in males. okay ஏன்னா இங்க recessive. okay so recessiveல வந்து ஒரு காப்பி இருந்தாலே மேல்ஸ்க்கு வந்துரும்ல. so இங்க small c நான் எழுதுறேன். இந்த மேல் வந்து அஃபெக்டடா தான் இருக்கும். yes but females வந்து ரெண்டு காப்பி இருக்கனால in case அவங்க வந்து இப்படி உங்களுக்கு small c வந்துச்சு அப்படினா இவங்க வந்து டிசீஸ் ஃப்ரீயா இருக்கும் நார்மலா தான் இருக்கும். இவங்க நார்மல் கேரியர் தான். ஓகே நார்மல் கேரியர் தான் ஏன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு டாமினன்ட் இருக்குல்ல. சோ அந்த டாமினன்ட்
ஒரே ஒரு allele இருந்தாலும் அந்த dominant allele வந்து அவங்க இங்க they will help them. But males-க்கு இங்க problem. Okay, so sex-linked dominant வந்து will favor males. Okay, usually females-ல தான் வந்து தெரியும். But sex-linked recessive வந்துச்சுன்னா males-க்கு chance ஜாஸ்தி. Right? So you have to be கொஞ்சம் careful அங்க மட்டும். Now, இப்போ Y-linked னா directly from father to son, அதாவது almost all males, only in males. Okay, so this is very easy. Now, recessive dominant la நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் recessive னா it can skip a generation. Okay, so generation skip ஆகிறதுக்கு chance இருக்கு. Dominant னா they do not skip generations, எல்லா generationsலயும் உங்களுக்கு தெரியும். Okay, recessive la affected individuals both will always have affected children. Okay, இப்போ in case parents ரெண்டு பேருமே வந்து affected னா கண்டிப்பா affected children தான் வரும். Okay, வேற வழியே இல்ல. Because parents எப்படி இருப்பாங்க recessive ல, so small a னா கண்டிப்பா all the kids will have small a தான், வேற வழியே இல்ல. Okay, இங்க dominant னா affected individuals heterozygous இருந்துச்சுன்னா parents வந்து குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. Because இங்க if you see capital A small a தான் parents அப்படின்னா உங்களுக்கு children can be in the ratio of 1:2:1 இல்லையா? Yes. So இங்க heterozygous parents ஆ இருந்துச்சுன்னா there's a chance ஒரு normal child வரதுக்கு ஒரு chance இருக்கு. Yes, so இது வந்து நார்மலா தான் இருப்பாங்க, இவங்க நார்மலா தான் இருப்பாங்க. ஓகே, சோ இங்க வந்து ஒரு சான்ஸ் இருக்கு, தப்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகே, டாமினன்ட்ல in case parents வந்து heterozygous ஆ இருந்தாங்கன்னா நார்மல் children வரதுக்கு 3:1 ratio. ஓகே, 1/4 chance இருக்கு. Recessiveல most affected individuals have normal parents. ஏன்னா parents carriers ஆ இருந்தாலே அவங்களுக்கு வந்துரும். Yes, இங்க பாத்தீங்கன்னா most affected individuals have normal parents. So இதே மாதிரி தான். Okay, so you have 3 ways. ஆனா உங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. Yes, because small a வந்துச்சா இங்க 1/4 தான். Right? Here dominantல non affected individuals do not have affected children. Okay, அப்பா அம்மாக்கு இல்லனா கண்டிப்பா பசங்களுக்கு வராது. This is a very important point. Okay, this is very important. So if you see that both the parents are not having the disease, பசங்களுக்கு இல்ல அப்படினா there is a chance of dominant. Okay, because ஒரு copy of dominant இருக்கு, then the non affected parents, okay, non affected parents வந்து அவங்க கிட்ட affected children இருக்கவே இருக்காது. Okay, in case non affected parents க்கு affected children இருக்குனா that will become recessive. Yes, normal parents க்கு வந்து affected children இருக்கலாம், அது வந்து recessiveல மட்டும் தான் இருக்கும். Yes, that's also a very important point. அது வெச்சே நம்ம வந்து pedigree you can understand a lot. Okay, you can find இது வந்து autosomal recessive இல்லனா dominant அப்படினு கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும் when you learn these points. Okay, and don't expect ஒரேடியா மேம் சொன்னோனே எல்லாமே புரிஞ்சிடும் அப்படின்னு இல்ல. Okay, you will have to read a lot. நிறைய நீங்க என்ன பண்ணணும்னா pedigree வந்து you will have to see online. Okay, so பார்த்துட்டு you try watching a lot of examples. அப்படிதான் the more you practice the more easier it becomes. Okay, இது வந்து நான் சொன்ன மாதிரி basic concepts மட்டும்தான், questions நம்ம பண்ணலாம். Okay, so இது வந்து தெரிஞ்சுக்கணும் before whatever happens. இது வந்து தெரிஞ்சுக்கணும். Male-க்கு we usually have a square box. Okay, female-க்கு we represent by circle. Sex unspecified நமக்கு தெரியல அப்படின்னா we put it as a diamond. Okay, அதுவே வந்து affected individuals ஆ இருக்குன்னா fully colored ஆ இருக்கும். Okay, so நம்ம எக்ஸாம்ல எல்லாம் அவங்க எப்படி வரைவாங்க, ஒரு பாக்ஸ் வச்சிட்டு மொத்தமா அவங்க வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. Okay, அப்போ வந்து fully colored ஆ இருக்கும். So they are affected individuals, அவங்களுக்கு டிசீஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். Okay, so male female நடுவுல லைன் வந்துச்சு அப்படின்னா they are mating. Okay, so double line வந்துச்சுன்னா அவங்க mating பண்றாங்க but within the same family. Okay, so between relatives consanguineous mating அப்படின்னு சொல்லுவோம். Yes,
So that is there. Parents, okay. Inga link vanjittu adukapra we are showing 2 or 3 or how many ever. Okay, this is showing parents and children below. So இது வந்து first generation, இது second generation அப்படினு போட்டுக்கலாம். Okay, so எத்தனாவது generation? So first காமிக்கிறது வந்து first generation, second generation, third generation அப்படினு சொல்லிட்டு we can see the number of generations. Yes, hi Savio. அதுக்கப்புறம் parents with male child affected with a disease. So இது வந்து they are just showing example எப்படி இருக்கும் அப்படினு. So ஒரே ஒரு பாக்ஸ்ல வந்து if we show number அப்படினா அது அத்தனை வந்து ஒரே the same type of genotype இருக்கு அப்படினு அர்த்தம். Okay, so this is 5 unaffected offsprings. அதுவே வந்து நான் கலர் பண்ணிட்டு இங்க இதுக்குள்ள நான் வந்து 3 ன்னு போடுறேனா they have 3 affected males. Okay, so மொத்தமா கலர் பண்ணிட்டு நான் 3 அப்படினு எழுதுறேனா they have 3 affected males. So you can write easy வந்து நம்பர் கூட போட்டு எழுதிக்கலாம். Okay, this is important. அதுக்கு அப்புறம் தான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணனும் தெரியணும்ல. Yes, now this is the diagram from your NCERT. Okay, so இவங்க வந்து இங்க எக்ஸாம்பிள் கொடுக்கறாங்க. Right, this is showing an autosomal dominant trait and B is an example of autosomal recessive. Okay, autosomal, so usually நம்ம வந்து A வச்சு தான் we will write. So autosomal dominant நீங்க பாத்தீங்கன்னா generation skip ஆகாம எல்லா ஜெனரேஷன்லயும் உங்களுக்கு இருக்கு. So this is your first generation, இது வந்து நம்மளோட second generation. Okay, and this is our third generation, இதுவும் நம்ம third generation தான், and this is also a third generation. Yes, so எல்லா ஜெனரேஷன்லயும் உங்களுக்கு தெரியுதா there is an affected person. Yes, so it will not skip generations. நம்ம படிச்சோம்ல, point படிச்சோம்ல. Yes, so no skipping. Of generations. So generations வந்து skip ஆகாம they are having the disease. எல்லா ஜெனரேஷன்லயும் வந்து disease இருக்கிற மாதிரி இருக்கு. Yes, இங்க பாத்தீங்கன்னா if you see the generations here, this is first generation, this is second generation, this is third generation. Inga first generation la illa. Yes, normal parents having affected children. அப்பவே வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் this is recessive அப்படினு. Okay, so normal parents வந்து if you are getting an affected child, it is going to be recessive தான். ஏனா dominantல எப்பவுமே அப்படி வராது. dominantல normal parents na கண்டிப்பா the children will be mostly affected. Okay, ஒரே ஒரு chance, very less chance, அவங்க ரெண்டு பேரும் heterozygous இருந்துட்டு வரதுக்கு chance ரொம்ப கம்மி. Okay, so here non affected parents will not have affected children. பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து non affected parents தான். Yes, non affected parents. So அவங்க kids மூணு பேருக்குமே வந்து disease இல்ல because அது dominant நால. Yes, இங்க வந்து non affected parents ஆனா disease இருக்கு. That is why it is recessive. Yes, so அந்த ஒரு point வந்து recessive ஆ dominant ஆ கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஒரு point ரொம்ப ரொம்ப strong. Okay, that's very strong point. Right, so அதுக்கு அப்புறம் வந்து X-linked ஆ இல்ல autosomal நம்ம பாத்துக்கலாம். But this is your first step. Recessive or dominant கண்டுபிடிக்கிறதுக்கு this is very very useful. Okay, so easyயான pedigree கொடுக்கலாம். They can give you an option like this. Okay, normal parents having affected children na it's கண்டிப்பா recessive. Okay, normal parents having normal எல்லாமே normal children na there is a chance of it being dominant. Okay, இந்த மாதிரி tips தான். இல்லனா எல்லாத்துக்கும் போயிட்டு you can't keep putting okay இது வந்து capital A small a இருக்கலாம், இது வந்து small a இருக்கலாம் அப்படினு போட்டு இருக்க முடியாது. Yes, இந்த மாதிரி டிப்ஸ் வச்சிட்டு you can easily find out pedigree. அந்த டிப்ஸ் தான் வந்து முன்னாடி இருக்கிற ஸ்லைட்ஸ்ல நான் போட்டுருக்கேன். Okay, so you check them out. Sex linkல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். Okay, so doubts இருந்துச்சுனா கேளுங்க. Yes people, தூங்கிட்டீங்களா?
இந்த PDF நான் வந்து அனுப்பிடுறேன். Okay, I will send it in the Telegram channel after the session. வேற ஏதாச்சும் doubts இருந்துச்சுன்னா கேளுங்க. Zed, how is it that you can understand, Baba? You understand my Tamil classes also, you understand my Malayalam classes also. But that's very sweet of you. தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். No doubts. Okay. In case உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அப்புறமா கூட நீங்க யோசிச்சு மேம் ஐயோ டவுட் வந்துச்சு அப்படின்னா you can put it comment sectionல. ஓகே, நான் கமெண்ட்ஸ் படிப்பேன். கமெண்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்குன்னா நான் ரிப்ளை பண்ணனும்னா ரிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே? Yes, sir. That's all that's required. Your support is there. No, that's enough. Thank you so much. Okay. So, நம்ம wind up பண்ணிக்கலாம். I will send you the PDF. Okay? வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான். Yeah. Reminder people, reminder. Bye then. Okay. Okay. இத நான் போட்டுக்கிறேன். In your session. I mean in your this thing. Channel. Okay? So, in case நீங்க வந்து if you have not joined the Telegram channel, அதோட லிங்க் வந்து கீழ இருக்கும். நீங்க செக் பண்ணிக்கோங்க. Okay? Love you too, Praveen. Thank you. Thank you, Smita. Right. So, நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். Okay? So, diseases பேரு, okay? Examples of diseases, what category it comes under, and pedigree ஓட tips. Okay? இது எல்லாத்தையும் படிச்சு வரணும். நம்ம பொறுமையா வந்து diseases படிக்கலாம். Okay?